ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு மண் கடாய் வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன பாத்திரமோ நீங்கள் அதில் செய்யுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கலரி விடுங்க. நான் முட்டைகளை ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கேன். 8 முட்டை சேர்த்துருக்கேன். பாருங்கள், முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை கலரி விடலாம். கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா கலரி விடுங்க. பத்து பல் பூண்டை உரித்து இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன சேர்க்குறோன்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனால் தான் நான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் அது. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1/4 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் நம்ம இப்போ சேர்க்கல. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ மூடியை திறந்து நல்லா கலரி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ திரும்ப மூடி போட்டு நம்ம மூடிடலாம். அதுக்கு நடுவில் நம்ம முட்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் முட்டையை கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே இருக்க அந்த மஞ்சளை உடைச்சிருவாங்க, எல்லோவை. அந்த எல்லோ உடையாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கரெக்ட் ஷேப்புக்கு வந்துடும். இல்லை என்னால் கத்தியால் கட் பண்ண முடியலன்னா நம்ம துணி தைப்போம் இல்லைங்களா, நூல், அந்த நூல் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி இந்த முட்டையில் வச்சு ஒரு இழுங்க, கரெக்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம திறந்து நல்லா கலரி விடலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. நான் உப்பு ஏற்கனவே அரை ஸ்பூன் தான் சேர்த்தேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல சுருளை வதங்கணும். இப்போ ஒன்றோட ஒன்று எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. இப்போ ஒரு 25 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த கிரேவியை மேலே போட்டுட்டு திரும்ப அந்த முட்டை மசாலாவை மேலே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை சேர்த்து திரும்ப அந்த மசாலாவை போட்டு இதே மாதிரி அந்த முட்டைகள் உடையாமல் வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலாவில் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு மசாலாவை மேலே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்ப திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.